3 கலரில் ஜவ்வரிசி பாலிஷ் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த வெயிலுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணி கொடுங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா பொங்கி வரட்டும். பால் வந்து பொங்கி வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கின பாலை வந்து 3 பங்காக பிரிச்சுருங்க. காய்ச்சின பாலில் ஒரு பகுதி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். ஜவ்வரிசி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். கலர் சேர்த்துட்டு நல்லா பொங்கி வரட்டும். பால் நல்லா கொதிக்க விட்டுட்டு மூடி வச்சுட்டாலே ஜவ்வரிசி நல்லா வெந்துடும். தனியாக வந்து ஜவ்வரிசியை வந்து வேக வைக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் நேரம் மட்டும் பாலை காய்ச்சி எடுத்துருங்க. பால் கூட 3 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருங்க. ஜீனி சேர்த்துட்டு பால் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா பொங்கி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஜவ்வரிசி வந்து வேக விட்டுறலாம். இன்னொரு பகுதி பால் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் கொஞ்சமாக ஜவ்வரிசி சேர்த்துருங்க. ஜவ்வரிசி சேர்த்துட்டு அது கூட ரெட் கலரில் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட இப்போ ஜீனி சேர்க்க போகிறேன். அதே மாதிரி கொதிச்சு வரட்டும். பால் வந்து பொங்கி வந்துருச்சு. மீதம் இருக்கிற பால் எடுத்திருக்கேன். பால் கூட ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஜீனி, அதே மாதிரி பால் கொதிச்சு வரட்டும். இதில் வந்து ஃபுட் கலர் சேர்க்க போகிறதில்ல. மஞ்சள் கலரு, சிகப்பு கலரு, இது வந்து வெள்ளை கலரில் தான் இருக்க போகுது. அதே மாதிரி பால் கொதிச்சு வரட்டும். பால் வந்து பொங்கி வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 3 கலருமே நல்லா ஆற வச்சு காமிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 3 கலருமே நல்லா ஆறிடுச்சு. ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து ஐஸ் மோடு எடுத்திருக்கேன். என்கிட்ட ஐஸ் மாதிரி மோடு கிடையாது, இந்த குல்ஃபி மாதிரி மோடு வச்சுருக்கேன். இதில் தான் நான் இப்போ ஊற்றி வைக்க போகிறேன். ஒவ்வொரு கலரும் 2 சேர்த்துக்கிட போகிறேன். மூணு கலருமே சேர்த்தாச்சு. மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். 5 மணி நேரத்துக்கு பிறகு பாருங்கள், ஐஸ் வந்து நல்லா செட் ஆகிருக்கு. லைட்டாக பின்னாடி சைடு வந்து தண்ணியில் நனைச்சிட்டு ஐஸ் எடுத்துரு. சூப்பரான ஜவ்வரிசி பாலிஷ் ரெடி ஆயிடுச்சு. 3 கலரை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.